சீனான் இளையராஜா வந்து இப்போ சிம்பனி முடிச்சிருக்காரு. அந்த சிம்பனிக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்ததாகவும் சமூக வலைதளங்களில் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு இளையராஜாவே விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்கள். ஸோ இளையராஜா சார் கம்போஸ் பண்ண சிம்ஃபனிக்கு நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. அது கம்ப்ளீட்டாக அவரோட எஃபர்ட் அண்ட் அவரோட கம்போசிஷன் அண்ட் அவரோட பிக் அச்சீவ்மெண்ட். இப்போ அந்த சிம்ஃபனி இப்போ வெளில வந்திருக்கிறது. And நான் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவரோட சிம்ஃபனி நம்பர் 1 வேலியன்ட் ஃபுல்லாக நான் கேட்குறதுக்காக. அண்ட் அவரோட சிம்ஃபனி அண்ட் அவர் இப்போ வரைக்கும் பண்ண ஒர்க்ஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு நான் இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் சிம்ஃபனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸ்ன்ற ஒரு சிம்ஃபனி இப்போ நான் எழுதி முடிச்சிருக்கேன். அண்ட் அது அடுத்த வருஷம் ஜூன் 21 வேர்ல்ட் மியூசிக் டே அன்னைக்கு அது ரிலீஸ் ஆகும். ஸோ அதாவது அவரே சொல்லியிருந்தாரு, அவர் என்னோட எங்கிட்ட பாடங்கத்துக்கு வந்தவர். அது ஒரு சிம்பனி வந்து கொடுத்தாரு, ஒரு 30 செகண்ட்ல ஒரு பிஜிஎம் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. அதனால ஸோ அது வந்து இப்போ நடந்ததில்ல, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அண்ட் அப்போ நான் அவர்கிட்ட கிளாஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி இது வந்து 2வது இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னா, நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அங்கிள் நீதானே என் பொன் வசந்தம் படத்துக்கு நீங்கள் என்ன சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணீங்க அங்கிள்? அப்போ அவர் சொன்னார், நீ சிம்ஃபனி பண்ண போறியா லிடியன்னு சொன்னார். அப்போ நான் பயந்துட்டு, அவர் ஃபஸ்ட்டு இப்போ பண்ணார். அண்ட் செகண்ட் தமிழ்நாட்டிலேருந்தே நானும் வரேன். அண்ட் இந்தியாவிலேருந்து 2 பேர் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் சிம்ஃபனி பண்ணணும், இந்த ஜேர்னர் பற்றி நல்லா படிக்கணும், அண்ட் நிறைய இனோவேட்டிவாக பண்ணணும், அண்ட் மியூசிக் சீனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அதுதான் என்னோட ஆசை. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் அது ரொம்ப நான் நம்புகிற மியூசிக் எனக்கு ஆசீர்வதிக்குது, ரொம்ப பிளெஸ் பண்ணுது. ஸோ அது என்னை கைவிடாதுன்னு நம்புகிறேன். ஸோ அவர்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, நீங்கள் அந்த சிம்பனியை வாசிக்கும் போது ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க. சிம்பனினா என்ன அப்படின்றது ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள். சிம்ஃபனி வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் யூரோப்பியன் மியூசிக். அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம். இப்போ மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் எப்படி இருக்குது, ஜாஸ் இருக்குது, கர்நாடிக் இருக்குது, அண்ட் ப்ளூஸ் இருக்குது, அண்ட் அக்கபெல்லா, ஓப்ரா அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிம்ஃபனிக்குன்றது ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அது வந்து என்னன்னா, இப்போ அதில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிங் செக்ஷன், பிராஸ் செக்ஷன், உட்வின்ஸ், பர்கஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு காம்பினேஷனாக சேர்ந்தது தான் ஒரு சிம்ஃபனி. அதில் மெலடி டெவலப் ஆகும் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். மீனிங்ஃபுல்லி அது பண்ணணும் நம்ம. ஸோ அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தீம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எவ்வளோ புதுசாக பண்ணுறோமோ அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நானும் படிச்சுட்ருக்கேன், அதை படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு இசைக்கலைஞன் சிம்பனி பண்ணாதான் முழு இசைக்கலைஞனா மாற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா நம்ம யாருமே மியூசிஷியன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மைக்கேல் ஜாக்சன் எவ்வளோ பெரிய ஆள், அவர் சிம்ஃபனி பண்ணல. அவர் சார்ந்த துறையில் ஹீஸ் த டாப்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆனால் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டக் இன் ஒன் ஜானர். ஒரே இசை ஸ்டைலில் மியூசிக் ஸ்டைலில் பண்ணுறது எனக்கு உடம்படல. ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த ஜானர்ஸ். ஐ மீன் என்னோட டெஸ்டினேஷன் வந்து மியூசிக். அது வே ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் மற்ற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நான் ஜாஸ்லேயும் போயிட்டு இது பண்ணலாம், வெஸ்டர்ன் கிளாசிக்கலும் போய் பண்ணலாம், சிம்ஃபனி அண்ட் ப்ளூஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து அதில் இந்த மியூசிக்ன்ற ஒரு ஓஷனில் ஒரு குட்டி ட்ராப்லெட் கவர் பண்ணுறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுதான்.